மிகப்பெரிய அளவுல காத்திருந்த அந்த இரண்டாவது ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப விஷால், கேப்டன் ஆகிய விஷால் என்ன சொல்றாருன்னா, ராணுவுக்கு இந்த அடிபட்டு இருக்கு, அவருக்கு 3 வாரம் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே அதை கேட்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உடைஞ்சு போறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இது 11வது வாரம், 12, 13, 14 3 வாரம் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு ஆட்டத்தை ஆடணும் போன அந்த ஒரு நம்மளுக்கு நம்ம நினைக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. பட் அன்ஷிதா அதை ஃபீல் பண்றாங்க. நான் கூட அவன் விழும்போது ஏதோ நடிக்கிறான் தான் நினைச்சிட்டேன், பட் இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாம நான் தவறு பண்ணிட்டேன்னு மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் போய் அன்ஷிதாவை எல்லாரும் கன்சோல் பண்றாங்க, சரி விடுமா அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த இடத்துல சௌந்தர்யா நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க எழுந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, இது கூட நீ தெரியணும் தான் செஞ்சியோ அப்படின்னு ஒண்ணு ராணுவுக்கு அந்த நேரத்திலேயே ஒரு கோபம் வருது. நான் ஒரு விஷயத்த பண்ணணும் தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர்த்து தெரியணும்னு பண்ணல. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, சௌந்தர்யா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்ல வர எல்லாருமே தன்னை தெரியணுங்கிறதுக்காக தான் ஏதாவது பண்ணுவாங்களே தவிர்த்து, இப்ப சௌந்தர்யா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, அது என்ன யாருமே தெரியக்கூடாதுன்னு பண்றாங்களா? சரி நம்ம ஒண்ணுமே பண்ணல, சரி அது ஒரு அடிபட்டு விழுந்து இருக்கிறதுல தெரியணும் அப்படிங்கிறது இது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு நல்லதாக இருக்காது. இந்த பிக் பாஸ் பயணத்துல இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கறது கண்டிப்பா உணர முடியுது. அதை விட கொடுமை என்னன்னா, ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் மன்னிப்பு கேட்கணும்னு எழுந்திருக்கலடா, ஆனா இவங்க மன்னிப்பு கேட்கணும் இல்ல, இவங்க அங்கதானே உட்காந்துருந்தாங்க, இவங்க தள்ளி விடல, எதுவும் பண்ணல. கேட்கணும்னா மன்னிப்பு ஜெஃப்ரி தான் கேட்டிருக்கணும். இவங்க பட் அந்த இடத்துல அந்த நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுல இவங்களும் அது ஒரு சந்தேகத்தை எழுப்புனாங்க இல்லையா, நான் மன்னிப்பு கேட்கணும்னு எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்ல சௌந்தர்யா, இது சரியான ஒரு விதம் கிடையாது. கட்டுக்கு போட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க ஒரு சாரி சொன்னா என்னதான் கெட்டு போகுது? ஏன்னா நீங்க நீங்க போய் பிசிக்கலா எதுவும் பண்ணல, பட் வார்த்தைகள்ல நீங்க பண்ணிருக்கீங்களே, அந்த ப்ரோமோ அடிப்படையில ப்ரோக்ராம் பார்க்கும்போது தான் முழு விஷயமும் தெரிய வரும். பட் நீங்க அந்த ஜெஃப்ரி கிட்ட பேசுனது எங்களுக்கு எல்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு.